இது விஜய் படமோ ரஜினி கமல்ற படம் இல்ல. இது இலங்கை நாட்டுல நடக்கிற ரியல் சம்பவம். மக்களினுடைய பாதுகாப்பு, அதே போல அரசாங்கத்தை உயர் பாதுகாப்பை சும்மா தொட்டு பார்த்திருக்காங்க. ரெண்டாவது, இவ்வளவு பேரும் இருக்கும்போது என்னன்ற அப்பா தப்பிச்சு போறான். ஏன் பிடிக்க முடியல? நம்புற மாதிரியா இருக்கு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அப்ப என்ன அரசாங்கம் வாய் பார்த்து கொண்டிருக்கு? கட்டாயம் அரசாங்கத்துக்கு மட்டுமில்ல, மக்களினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அர்ச்சனா பாத்தீங்கன்னா அவர்களுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்ற மாதிரி காய்ச்சிருக்கு. அவருக்கு மட்டும் இல்ல, உண்மையாகவே நாளைக்கு இது ஒரு அமைச்சருக்கோ இல்லாட்டிக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கோ நடந்ததுக்கு பிற்பாடு எந்த ஒரு பாதுகாப்பு கொடுத்தும் பிரயோசனம் இல்லை. ஏன் இவ்வளவு அவசரமாக அவனை கொல்றாங்க? ஏன் அவனை சுட்டு தள்ளுற அளவுக்கு என்ன பிரச்சனை? அவன் யாருன்னு பார்த்தோம்னா அவனும் சாதாரணமான ஆள் இல்லை. அவன் நல்லவனோ கெட்டவனோ, ஆனா அது அவனுக்கான பாதுகாப்பு அரசாங்கம் கொடுக்கத்தான் வேணும். அப்ப போலீஸ் என்ன செய்யறாங்க? பாதுகாப்பு படை என்ன செய்யறாங்க? பாதுகாப்பு அமைச்சரினுடைய பதில் என்ன? அரசாங்கத்தினுடைய பதில் என்ன? என்னடாப்பா 6 வயசு சின்ன தங்கச்சி என்ன? இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களோட வீட்டுல இருக்கிற உங்களோட குழந்தையா அந்த குழந்தை இருந்தா அந்த சின்ன 6 வயசு குழந்தைன்னு அதே மாதிரி இன்றைக்கு காலையிலையும் அவன் எப்படி போயிருக்கான்னு பாருங்க. சட்டத்தரணி வேடம் போட்டு உள்ளுக்கு போயிருக்கான். அந்த துப்பாக்கி எப்படி கொண்டு போயிருக்காண்டா, ஒரு சட்ட புத்தகம், ஒரு கிரைம் சம்பந்தப்பட்ட ஒரு சட்ட புத்தகத்துக்கு உள்ளுக்கு அந்த துப்பாக்கி சைஸ்ல வெட்டியிருக்கான் உள்ளுக்கு. நம்மளோட சமுதாயத்துக்கும் சில விஷயத்த கதைக்கணும். சாப்பாட்டு வீடியோவை போட்டோம், இல்லாட்டிக்கு சில உதவி வீடியோவை செஞ்சோம் அப்படின்ற மாதிரிக்கு அடுத்த நாளை கொண்டு போறதில்ல விஷயம். மக்களுக்கான பிரச்சனையையும் மக்களுக்கான ஒரு குரலாக நீங்க இருக்கணும். சகோதரங்கள் நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறீங்க, நானும் பாக்குறேன். அது எந்த ஒரு உறவுகளினுடைய உயிராக இருந்தாலும் சரி, தமிழ் பேசக்கூடிய மக்களோ, சிங்கள மொழி பேசக்கூடிய மக்களோ, பேகரோ, இஸ்லாமிக்கோ, புத்திஸ்டோ, அது ஹிந்துவோ, கிறிஸ்டியனோ, எல்லாரினுடைய உயிரும் உயிர் தான். என்னடாப்பா இது? இலங்கை நாடு எதுல வளர்ச்சி அடையணுமோ அதுல வளர்ச்சி அடையல். இந்த போதைப் பொருள், துப்பாக்கி சூடு சம்பவம், கெட்ட விஷயத்துல படு பயங்கரமா வளர்ச்சி அடையுது. மன்னார்ல சில மாசத்துக்கு முதல் பாத்தீங்கன்னா 2 பேர், அதுவும் நீதிமன்றத்துக்கு பின்வாசல்ல சுட்டு தள்ளி 2 பேர் கதையும் முடிஞ்சு. நேற்று இரவு 10:30 மணிக்கு ஒரு 6 வயசு சின்ன குழந்தையும் அப்பாவையும் சுட்டு தள்ளி இருக்காங்க. அவங்களோட கதையும் முடிஞ்சு. இன்றைக்கு காலையில கொழும்புல வெளிக்கடை நீதிமன்றத்துக்கு உள்ளுக்கு சட்டத்தரணி போல வேடம் போட்டு உள்ளுக்கு போய் நீதிமன்றத்துக்கு உள்ளடாப்பா போலீஸ் இருக்காங்க, ராணுவத்தினர் இருக்காங்க. இதையும் தாண்டி ஒருத்தர் சுட்டு போட்டு தப்பிச்சும் போறார். இது விஜய் படமோ ரஜினி கமல்ற படம் இல்ல. இது இலங்கை நாட்டுல நடக்கிற ரியல் சம்பவம். மக்களினுடைய பாதுகாப்பு, அதே போல அரசாங்கத்தை உயர் பாதுகாப்பை சும்மா தொட்டு பார்த்திருக்காங்க, அச்சுறுத்தல் விடுத்திருக்காங்க. இதுக்கு பின்னுக்கு இருக்கிறது வட்டுக்கா பயல்களா இல்லாட்டிக்கு மிகப்பெரிய டெரரிஸ்டா? இதுக்கு பின்னுக்கு இருக்கிறது யாருன்னு கட்டாயம் அரசாங்கம் கண்டுபிடிக்கணும். ஏனென்றா இந்த அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் ஆட்சி பீடத்துல மக்களாகிய நாங்க எல்லாருமே அமர வச்சிருக்கோம். அப்ப அப்படி இருக்கும்போது இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் இன்னைக்கு பாருங்க. நேற்று இரவு அந்த சின்ன தங்கச்சியும் 6 வயசு தங்கச்சியும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. இப்ப இந்த உயிருக்கு யார் பொறுப்பு கூறுறது? இந்த இலங்கை நாட்டுல இருக்கிறோம் அப்படின்னா இதுக்கான பாதுகாப்பை யார் உறுதி செய்யணும்? அப்ப போலீஸ் என்ன செய்யறாங்க? பாதுகாப்பு படை என்ன செய்யறாங்க? பாதுகாப்பு அமைச்சரினுடைய பதில் என்ன? அரசாங்கத்தினுடைய பதில் என்ன? என்னடாப்பா 6 வயசு சின்ன தங்கச்சி என்ன? இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களோட வீட்டுல இருக்கிற உங்களோட குழந்தையா அந்த குழந்தை இருந்தா இன்றைக்கு அழுது குளர மாட்டீங்களா? நீங்க என்னுடைய குழந்தையா இருந்தா எவ்வளவு நான் அழுதுருப்பேன், எவ்வளவு கவலைப்பட்டிருப்பேன். நம்மட சொந்தங்கள் தானே, நம்மட உறவுகள் தானே. அப்ப அரசாங்கமும் வேணும் என்று வாய் பார்த்துட்டு இருக்க போறதில்லை. ஆனா அதுக்காக இந்த சம்பவங்கள் ஒரு தடவை நடந்தா சரி, ஓகே, ஏதோ ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு யோசிக்கலாம். மன்னார்ல நடந்தது, மன்னார்ல இதுக்கு முதல்ல நடந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொழும்புல இப்ப இந்த மாசமே பாத்தீங்கன்னா 13 இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுக்கடையில பாத்தீங்கன்னா இன்றைக்கு காலையில துப்பாக்கி சூடு சம்பவம், நேற்று இரவு துப்பாக்கி சூடு சம்பவம். அப்ப என்ன நடக்குது? இது எப்படி நடக்குது? எப்படி இந்த துப்பாக்கிகள் எடுக்கிறாங்க? அப்ப என்ன அரசாங்கம் வாய் பார்த்து கொண்டிருக்கு? கட்டாயம் அரசாங்கத்துக்கு மட்டுமில்ல, மக்களினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அரசாங்கம் இந்த பாதுகாப்புல ஏன் இவ்வளவு வீக்கா இருக்காங்க? சரி, இந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். இப்ப யோசிச்சு பாருங்க, இதுல முக்கியமான 3 விஷயம் இருக்கு. காவல்துறை இருக்கும்போது, போலீஸ் இருக்கும்போது, ராணுவத்தினர் இருக்கும்போது, எப்படி இவ்வளவு பாதுகாப்பும் இருக்கும்போது உள்ள போய் சுட்டு போட்டு சுட முடிஞ்சது? ஒன்று. 2வது, இவ்வளவு பேரும் இருக்கும்போது
என்னன்ற அப்பா வந்து தப்பிச்சு போறான். ஏன் பிடிக்க முடியல? நம்புற மாதிரியா இருக்கு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. எல்லா இடத்துலயுமே சிசிடிவி இருக்கு. எல்லா இடங்கள்லயுமே பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வந்து இன்டர்நெட்ல வந்து ஒரு விஷயம் நடந்தோட சும்மா இப்படி இந்த வந்து பாஸ் ஆகுது. அவ வீடியோ இருக்கு, எல்லாமே இருக்கத்தக்கன வந்து எப்படி அவன் தப்பிச்சு போறான்? சரி, அதோண்டு இன்னொன்று, ஏன் இவ்வளவு அவசரமாக வந்து அவனை கொல்றாங்க? ஏன் அவனை வந்து சுட்டு தள்ளுற அளவுக்கு என்ன பிரச்சனை? அவன் யாருன்னு பார்த்தோம்னா அவனும் சாதாரணமான ஆள் இல்லை. அவன் நல்லவனோ கெட்டவனோ, ஆனா அது அவனுக்கான பாதுகாப்பு அரசாங்கம் கொடுக்கத்தான் வேணும். விளங்குது? அவன் ஒரு கெட்டவன் அப்படின்ற காரணத்துக்காக சுட்டு தள்ளன உடனேயே அவர் நல்லவன் இல்லதானே அப்படியெல்லாம் வந்து கதை வைக்க முடியாது. விளங்குதா? அதே மாதிரிக்கு அவன் வந்து 13 கொலை குற்றச்சாட்டுகள் சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடரப்பட்டிருக்கான். அவனும் லேசுப்பட்ட ஆள் இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப நேற்று இரவு 10:30 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தங்கச்சி, 6 வயசு தங்கச்சியும் அப்பாவும் பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. அவங்க என்ன பாவம் செய்தாங்க? அவங்க என்ன தவறு செய்தாங்க? அந்த உயிர் இந்த மண்ணுல பிறந்தது பாவமா? எங்கட நாட்டுல பிறந்தது பாவமா? அப்ப இந்த பாதுகாப்புக்கு யார் இந்த பாதுகாப்பை உறுதி செய்யறது? அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? எவ்வளவு ஒரு துன்பமான சம்பவம். என்ன காலையில் எழும்பின உடனேயே ஒரு கவலையான சம்பவம் டாப்பா. எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல, எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியல. ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கனே. இன்றைக்கு இந்த வலியையும் வேதனையையும் நீங்களோ நானோ புரிஞ்சு கொள்ளணும்டா, அரசாங்கமோ புரிஞ்சு கொள்ளணும்டா. அவங்களோட குழந்தைகள் உயிரிழந்திருந்தால் இந்த வேதனையும் துன்பமும் புரிஞ்சிருக்கும். அந்த சின்ன 6 வயசு குழந்தைனே. அதே மாதிரி இன்றைக்கு காலையிலையும் அவன் எப்படி போயிருக்கான்னு பாருங்க. சட்டத்தரணி வேடம் போட்டு உள்ளுக்கு போயிருக்கான். அந்த துப்பாக்கி எப்படி கொண்டு போயிருக்கான்டா, ஒரு சட்ட புத்தகம், ஒரு கிரைம் சம்பந்தப்பட்ட ஒரு சட்ட புத்தகத்துக்கு உள்ளுக்கு அந்த துப்பாக்கி சைஸ்ல வந்து வெட்டி இருக்கான். உள்ளுக்கு வெட்டி அந்த துப்பாக்கியை உள்ளுக்கு வச்சிருக்கான். உள்ளுக்கு வச்சு கணக்கா கொண்டு போயிருக்கான். அதுல இன்னொரு பொம்பளாலும் தொடர்பு பட்டிருக்காங்க அப்படின்னு செய்தி பார்த்தேன். கன்ஃபார்மா அது எனக்கு தெரியல. அப்ப எப்படி பக்காவா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளத்துல விடுதலை புலிகள் இது பல வருஷத்துக்கு முன்னாலே செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி கொண்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளவு ஒரு நுணுக்கமா படத்துல பாக்குற மாதிரி செய்யறாங்க. உண்மையா? இது தொடர்ச்சியாக நடந்தால், தொடர்ச்சியாக போனால் மக்களினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். தொட்டதுக்கெல்லாம் அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது. இப்பதான் அவங்க வந்து பொறுப்புக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முதல் இந்த நாடு குட்டி சவரா இருந்த காரணத்தினால்தான், மோசமான அதல பாதாளத்துக்கு இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் கொண்டு போன காரணத்தால்தான் இந்த அரசாங்கத்தை மக்களாகிய நாங்க எல்லாருமே சேர்ந்து ஆட்சி பீடத்துல கொண்டு வந்திருக்கோம். ஆட்சி பீடத்துல கொண்டு வந்த நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை வாய்ப்பாத்துட்டு இருக்கிறதுக்கு இல்ல. கட்டாயம் இன்னொன்று, இந்த அரசாங்கத்தை வாரவன் போறவன் நிக்கிறவன் பாக்குறவன் எல்லாரும் சொரிஞ்சு பாக்குறாங்க. ஆனா இந்த அரசாங்கம் இறங்கி ஆடுனாங்கண்டா யாரும் நிக்கலா. ஏனென்றா இவங்க ஒரு இயக்கம், இவங்க ஒரு போராளிகள், போராட்டக்காரர்கள், இவங்க ஒரு எழுச்சியாளர்கள். ஆனா இப்ப இவங்கட கையில அரசாங்கம் இருக்கு. இவங்கட கையில பொறுப்பு வாய்ந்த ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு வாய்ந்த நபராக இவங்க செயற்படணும். அதனால இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. கட்டாயம் அவங்க சிரிச்சு கதைப்பாங்க. இந்த அரசாங்கத்தை நீங்க பாருங்க, சில விஷயங்கள் சிரிச்சு கதைப்பாங்க, ஆனா நடவடிக்கைகள் எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல கோட்டை விட்டுட்டாங்க. ஏனண்டா இந்த அரசாங்கத்தை எங்க கவுக்கலாம், எங்க நிமித்தலாம், நிமித்த போறது இல்ல, எங்க சறுக்க வைக்கலாம், எப்படி இந்த அரசாங்கத்தை வெளியே கொண்டு போகலாம் அப்படின்றதுல பயங்கரமா தீவிரமா, அது டெரரிஸ்டா இருக்கலாம், இல்லாட்டிக்கு வந்து எதிர்கட்சியா இருக்கலாம், எல்லா பக்கத்தாலையுமே பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அதை பார்க்கும் போதே திட்ட தெளிவா தெரியுது. ஆனா இந்த விஷயம் இது அரசியலையும் தாண்டி மக்களினுடைய பாதுகாப்புல, அடி வயிற்றுல, உயிர் மேல கை வச்சிருக்காங்க. அப்ப அரசாங்கம் இதுக்கு தக்க பதிலடி, இதுக்கான நடவடிக்கை, இதுக்கான இந்த அச்சுறுத்தலுக்கான பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இனிமே பட்டு இது போல நடந்தா இந்த அரசாங்கத்தினுடைய பாரிய சவால், மிகப்பெரிய ஒரு சவால் அந்த அரசாங்கம் சந்திக்க வேண்டி வரும். ஏனண்டா யோசிச்சு பாருங்க, கருத்து சுதந்திரம் இருக்குன்னு நான் கலைக்கலாம். நாளைக்கு என்னைய போட்டு தள்ளினாலோ, இந்த வீடியோ பாக்குற நீங்க யாராவது ஒருத்தவங்களை போட்டு தள்ளனா கூட கேட்கறதுக்கு ஒரு நாதியம் இல்லை. இப்ப நானாவது எதையாவது கலைக்கிறேன், மத்த யூடியூபர்ஸ் கூட எல்லாம் கலைக்கவே மாட்டானே. நியூஸா கழிச்சு போட்டு அப்படியே போயிடுவாங்க, பம்மிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த அரசாங்கம் வந்து சிறந்த அரசாங்கமாக இருந்தால் பொருளாதாரத்துல நாட்டை முன்னுக்கு கொண்டு வாங்க, ஓகே, இல்லைன்னு சொல்லல, எல்லாத்துலயுமே முயற்சி செய்யுங்க. ஆனால் மக்களினுடைய உயிர், சாமானிய மக்களினுடைய உயிர், அது எந்த ஒரு உறவுகளினுடைய உயிராக இருந்தாலும் சரி, தமிழ் பேசக்கூடிய மக்களோ, சிங்கள மொழி பேசக்கூடிய மக்களோ, பேகரோ, இஸ்லாமிக்கோ, புத்திஸ்டோ, அது ஹிந்துவோ, கிறிஸ்டியனோ, எல்லாரினுடைய உயிரும் உயிர் தான்.
இந்த ஆலயத்துல ஈஸ்டர் குண்டு தாக்குதல் எல்லாருக்குமே மறக்க முடியாது. அதுக்கும் இன்னும் நீதி கிடைக்கல. அது யார் செய்தது, அதுக்கு பின்னால இருக்கிற சூத்திரதாரி யார், எதுவுமே இன்னும் கண்டுபிடிக்கப்பட இல்லைன்னு. சரி, அது நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு தாமதம் ஆனா கூட புதுசா ஒன்று நடக்காம இருக்கிறதுக்கு சரியா இருக்கணுமா, இருக்க கூடாதா? அப்ப புலனாய்வுத்துறை என்ன பண்றா, என்ன செய்யறாங்க, அவங்களோட வேலை என்ன? இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவமானம். மக்களுக்கான பாதுகாப்பு என்னடாப்பா? இன்றைக்கு முழுக்க இதுதான் செய்தி. கட்டாயம் இப்படியே போனா மிக மிக மோசம். அதே மாதிரி அர்ச்சனா பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு விஷயத்த பாராளுமன்றத்துல கழிச்சிருக்கார். மக்களாகி நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். அர்ச்சனாவா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, எனக்கு எல்லாருமே ஒன்றுதான். யார் மேலையும் நான் வன்மத்தை கக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உங்களுக்கும் கொஞ்சம் இருக்கு, எனக்கும் கொஞ்சம் இருக்குது, அர்ச்சனாவிற்கும் கொஞ்சம் இருக்குது, ஏதோ கொஞ்சம் இருக்குதானே. அப்ப சரிண்டா உங்களுக்கும் சரி என்று தெரியும். ஒரு விஷயம் பிழை என்று ஒத்துக்கொள்ளுங்க. அந்த பழக்கத்தை பழகாத வரைக்கும் உங்களோட மனசுக்குள்ள நீங்க இருக்க தொட்டு பாருங்க. உங்களோட மனசாட்சிக்கு, நீங்க உங்களோட செல்ஃபுக்கு நீங்க உண்மை இல்லாத ஒரு குற்றமான கூனி குறுக்கக்கூடிய ஒரு அட்டிடியூட்டோட இருக்கணும். நீங்க உங்கள்கிட்ட கழிச்சு பிரயோசனம் இல்லை. அர்ச்சனா பாத்தீங்கன்னா அவர்களுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்ற மாதிரி கழிச்சிருக்கேன். அவருக்கு மட்டும் இல்ல, உண்மையாகவே நாளைக்கு இது ஒரு அமைச்சருக்கோ இல்லாட்டிக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கோ நடந்ததுக்கு பிற்பாடு எந்த ஒரு பாதுகாப்பு கொடுத்தும் பிரயோசனம் இல்லை. கட்டாயம் அரசாங்கம் ஒரு காவல்துறையாவது கொடுங்க. ஏண்டா மக்களினுடைய பிரதிநிதி, மக்களுக்காக அவங்க போராடுறாங்க, நிறைய விஷயத்த கதைக்கிறாங்க. அர்ச்சனா மட்டும் இல்ல, இளங்குமரனா இருக்கலாம், இல்லாட்டிக்கு சந்திரசேகரன் ஐயாவா இருக்கலாம், யாரோ அவருக்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு காவல்துறையாவது இல்லாட்டிக்கு ஒரு இராணுவமாவது நீங்க கட்டாயம் கொடுக்கணும். இல்லாட்டிக்கு ஒருத்தன் தாக்கணும், ஒருத்தன் கொலை செய்யணும்னு நினைச்சா பயப்படாம வரலாமே, பயப்படாம தாக்குவான். அதனால கட்டாயம் அந்த பாதுகாப்பு உறுதி செய்யப்படுறதுக்கு மக்களுக்கு மட்டும் இல்ல, அரசியல்வாதிகளுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கத்தான் வேணும். அதனால இந்த நாடு ஒரு அதல பாதாளத்தில் தொங்க போறதும் இல்ல, அதல பாதாளத்தை போய் விழ போறதும் இல்ல. விளங்குதா? அப்ப அந்த மாதிரி சில விஷயத்த பார்க்கணும். மக்களாகியே நீங்க சொல்லுங்க. இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. மன்னார்ல முதல் நடந்தது, அதுக்கு பிற்பாடு மன்னார்ல நடந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு காலையில கொழும்பு வெளிக்கடை நீதிமன்றத்துக்கு உள்ளுக்கு நடந்திருக்கு. நேற்றிரவு 10:30 மணிக்கு மாத்திரையில நடந்திருக்குது. அதே மாதிரி இதுக்கு முதல் கொழும்புல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இந்த சம்பவங்கள் இல்லாம 13 துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்திருக்கு. என்ன இது? அமெரிக்கா நாடு, அமெரிக்காவது வல்லரசுல வளர்ச்சி அடைஞ்சு இந்த சம்பவங்கள் நடக்குது. இது அதுல பாதாளத்தில் தொங்குது நாடு. அப்ப துப்பாக்கி சூடு சம்பவத்தோட அமெரிக்கா அளவுக்கு ஈக்குவல் ஆகிற அளவுக்கு நடந்து கொண்டிருக்கலாம். கட்டாயம் இது பாதுகாப்புக்கு, அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருக்கு. கட்டாயம் இதுல தகுந்த அடுத்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கலண்டா மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்க நேரிடும். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டையே எதிர்கட்சி விளாசு விளாசி கொண்டிருந்தாங்க. பெரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது போல இந்த விஷயத்தை வச்சு சும்மா பொலிட்டிக்கல் வேற லெவல்ல பொலிட்டிக்கல் பண்ணுவாங்க. ஆனா இது அரசியல் செய்ய வேண்டிய விஷயம் இல்ல, மக்களினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டிய விஷயம். அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அர்ச்சனாவாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்துல எழுந்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கு சின்ன குழந்தை, 6 வயசு குழந்தையினுடைய உயிர் துப்பாக்கி சூடு சம்பவத்துல பறிபை இருக்கு. அந்த குழந்தையினுடைய அப்பாவினுடைய உயிர் பறிபை இருக்குது. அதே போல ஒரு குற்றவாளி, அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு 13 கொலை சம்பவத்தோட குற்றச்சாட்டுல சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி தான். ஆனாலும் அவனுடைய பாதுகாப்பு அரசாங்கத்தால உறுதி செய்யப்பட இல்லை. அவன் உயிர் போயிருக்கு. அப்ப இதுக்கு பதில் யார் சொல்றது? யார்கிட்ட கேள்வி கேட்கறது? அரசாங்கத்திட்ட தான் கேட்கலாம், வேற யார்கிட்ட போய் கேட்கறது? அப்ப நாளைக்கு எங்கட உயிர், இந்த வீடியோ பாக்குற உங்களோட உயிர் யாரினுடைய கையில் இருக்கு? யார் இதுக்கு பாதுகாப்பு? நாங்க இந்த நாட்டுல வாழ்றதுக்கான பாதுகாப்பு என்ன? கட்டாயம் இதை நாங்க கேட்கணுமா, கேட்க கூடாதா? மத்த யூடியூபர் மாதிரிக்கு நம்ம இல்ல, சரியா? நம்மளோட சமுதாயத்துக்கும் சில விஷயத்த கதைக்கணும். சாப்பாட்டு வீடியோவை போட்டோம், இல்லாட்டிக்கு சில உதவி வீடியோவை செஞ்சோம் அப்படின்ற மாதிரிக்கு அடுத்த நாளை கொண்டு போறது இல்ல விஷயம். மக்களுக்கான பிரச்சனையையும் மக்களுக்கான ஒரு குரலாக நீங்க இருக்கணும். சகோதரங்கள் நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறீங்க, நானும் பாக்குறேன். இந்தியா நாட்டுல பாருங்க, எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் எழுந்து குரல் கொடுக்குறாங்க யூடியூபர்ஸ். ஆனா நம்ம நாட்டுல உங்களோட வேலைகளை செஞ்சீங்களா, அப்படியே கமக்கமா போனீங்களா, அப்படியே இருந்தீங்களா, உங்களோட வேலையை பாத்தீங்களா? நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். யூடியூபர்ஸ் அப்படின்டா உங்களோட சுயநலத்தை மட்டும் பார்க்க கூடாது. மக்களினுடைய ஒரு அடிப்படையான பிரச்சனைகள், பாதுகாப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதுல எல்லாம் கதைக்கணும். கதைக்கிறேன்னா நியூஸ் மாதிரிக்கு இப்படி நடந்துச்சு, அது நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அது இல்ல. எழுந்து குரல் கொடுக்கணும், அப்படி செய்யணும். அப்படின்னா தான் நீங்களும் ஒரு உண்மையான ஒரு சமூகத்துக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்றத அர்த்தம்.
எங்க செய்ய போறீங்க நீங்க எல்லாம்? நன்றி மக்களே. இந்த விஷயத்துக்கு உங்களினுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.